திடீரென்று ஒரு அறிவிப்பு வந்தது. இந்தியாவினுடைய 12,000 ஆண்டு பண்பாட்டு வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் அப்படின்னு ஒன்றிய அரசினுடைய ஒரு அறிவிப்பு. இது எங்கடா கண்டுபிடிச்சீங்க இந்த 12,000ன்றது? திடீர்னு 12,000 ஆண்டு பண்பாட்டு வரலாற்றை எழுதப் போகிறோம். நாடாளுமன்றத்தில கேள்வி கேட்டு இது என்ன சமாச்சாரம்? யார் எழுதப் போறா? என்ன பதில குடுன்னா, அப்புறம் தான் முழு உண்மை தெரியுது. அந்த 12,000 ஆண்டு வரலாற்றை இந்திய பண்பாட்டு வரலாற்றை எழுதுகிற அந்த குழுவில் ஒருவர் கூட தென்னிந்தியர் கிடையாது. ஒருவர் கூட வடகிழக்கு இந்தியாவை சார்ந்தவர் கிடையாது. ஒருவர் கூட தமிழ்நாட்டு அறிஞர் கிடையாது. ஒரு சிறுபான்மையினர் கிடையாது. ஒரு பெண் கிடையாது. அப்படின்னா இவங்க எந்த வரலாற்றை இந்திய வரலாறு என்றும், இந்தியாவின் பண்பாட்டு வரலாறு என்றும், இந்தியாவின் 12,000 ஆண்டு வரலாறு என்றும் எழுதுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த உண்மை தெரிந்தவுடன் நாங்கள் சும்மா இருக்கல. உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தில் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தை பெற்று குடியரசுத் தலைவரிடம் அந்த கடிதத்தை கொடுத்து தொடர்ந்து பிரச்சனையை எழுப்பி பல முதலமைச்சர்கள் அதன் பேரில் அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு இப்பொழுது அந்த குழு கலைக்கப்படவில்லை. அந்த குழுவின் செயல்பாடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவு வஞ்சகத்தை செய்தாலும் அந்த வஞ்சகத்தை வீழ்த்துகிற திறன் எங்கள் வரலாற்றிலிருந்தே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு உதாரணமாக அதை நாங்கள் தான் செய்தோம்.